எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல லோட் ஈவென்ட் பத்தி பார்க்க போறோம். சோ இங்க ஒரு நான் அவுட்புட் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருப்பேன். சோ இந்த அதாவது ஒரு வெதர் அப்ளிகேஷன், வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்ளிகேஷன் ஜஸ்ட் லோட் ஈவென்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி பண்றதுங்கிறத பார்ப்போம். த்ரூ அ ஃப்ரீ ஏபிஐ மூலமா எப்படி பண்றது அப்படிங்கறத தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம். சோ வாங்க நம்ம கோடிங் பண்ண போயிடலாம். சோ எப்பயும் போல ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலுக்கு load underscore new dot html ஒரு நேம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் நம்ம என்விரான்மெண்ட்டை செட் பண்ணிக்குவோம். ஓகே, சோ லோட் ஈவென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் a minute. ஓகே, எப்பயும் போல HTML டைட்டில் வந்து நம்ம என்ன வச்சுக்குவோம் அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு போட்டு லோட் ஈவென்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இந்த ஃபைலை ரன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ லோட் ஈவென்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு பேஜ் வந்து கம்ப்ளீட்டா லோட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ரன் ஆகணும் அப்படின்னா அதை லோட் ஈவென்ட்ல எழுதுவாங்க. கம்ப்ளீட்லி ரன் ஆகணும் அப்படின்னா என்னதுன்னா ஒரு பேஜ் ஃபுல்லி லோட் ஆகணும் அப்படின்னா ஒரு பேஜ்ல HTML இருக்கும், CSS இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்கும், இமேஜஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டுமே லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ரன் ஆகுறதுக்கு பேர் தான் லோட் ஈவென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எப்பயும் போல ஹெட்டிங் டேக்ல சேனல் நேம் எழுதிக்கும் டெக்கி வேர்ல்ட் அண்ட் தென் ஒன் HR டேக். ஓகே, இது மாதிரி போட்டுட்டு அடுத்து வந்து ஒரு ஹெட்டிங் டேக்ல இந்த ஹெட்டிங் டேக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு டைப் பண்ணிக்குவோம். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி ஏதாவது லோகோ வேணும் அப்படின்னா இப்ப வெதர்னா சோ ஒரு எப்பயுமே வெதர்னா ஒரு குளோப் இருக்கும். அந்த குளோபை கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு HTML கோட் ###127759. sorry, so this is the HTML code to bring the globe. Okay, so இது மாதிரி நிறைய HTML கோட்ஸ் எல்லா சிம்பிள்ஸ்க்கும் அவைலபிள் இருக்கும். இது யூனிகோட் அப்படிங்கறதுல வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். So and then next வந்து ஓகே, இதுல வந்து ஒரு பேராகிராஃப் டேக். அந்த பேராகிராஃப் டேக்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா லோட் ஆகுறதுக்கு முன்னாடி லோடிங் தி வெதர் ஃபார் சிட்டிஸ் அப்படின்னு சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லோடிங் கண்டென்ட் மாதிரி அங்கே டிஸ்பிளே ஆகிறதுக்காக. இப்போ இதை வந்து நான் வந்து இந்த பேராகிராஃபை இதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஏன்னா இது இந்த எலமெண்ட்டுக்கு நான் ஒரு ஐடி வச்சுக்கிறேன், ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். அண்ட் தென் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா லோடிங் அப்படின்னு வருது பாத்தீங்களா. இந்த லோடிங் கொண்டு வரதுக்காக தான் இந்த இதை போட்டிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இங்க டிஸ்பிளே ஆகுது பாத்தீங்களா, இந்த சிட்டிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகுதுல, இதுதான் வந்து கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. இந்த கண்டெய்னரை கிரியேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ண போறேன். அந்த டிவ்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கு ஒரு இந்த டிவ்க்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி வந்து கண்டெய்னர் வெதர் அண்டர்ஸ்கோர் கண்டெய்னர்னு வச்சுக்குவோம். ஓகே, சரி, இப்போ அதுக்கு அடுத்து இப்பதான் மெயினா ஸ்கிரிப்ட் எழுத போறோம். ஸ்கிரிப்டை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டைல்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது உள்ள தெரியணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்துக்குவோம். அண்ட் தென் இன்டர்னல் CSS யூஸ் பண்ண போறோம். ஸோ ஹெட் டேக்குள்ள ஸ்டைல் அப்படிங்கிற டேக்குள்ள தான் எழுத போறோம். ஸோ இதுல எப்பயும் போல பாடி டேக், பாடிக்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம், விச் மீன்ஸ் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். பாடிக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஒரு கலர் கோட் கொடுத்துக்கலாம். நமக்கு கலர் கோட் எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அண்ட் தென் பாடியோட ஃபாண்ட் ஃபேமிலியை மாத்திக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா
அதனுடைய டெக்ஸ்ட் கலர் வந்து இங்க நம்ம ஒயிட்னு கொடுத்துக்குவோம். பிகாஸ் எல்லாமே அப்பதான் டிஸ்பிளே ஆகும். பேக்ரவுண்ட்ல நம்ம டார்க் கலர் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இதுல ஒரு பேடிங் கூட செட் பண்ணிக்கலாம். பேடிங் ஒரு 30 பிக்சல் வச்சுக்குவோம். 30 பிக்சல் வச்சுட்டு போட்டோம் அப்படின்னா இப்போ அங்கே உங்களுக்கு நடக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். அதே மாதிரி டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் வந்து சென்டர் வச்சுக்குவோம். ஸோ இதை சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டா தெரியுதா? ஸோ இப்போ ஓரளவுக்கு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்தாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த விச் மீன்ஸ் அந்த சிட்டிஸோட வெதரை டிஸ்பிளே பண்றதுக்கான கண்டெய்னர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஐடி கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஐடிக்கு நான் ஒரு வெதர் அண்டர்ஸ்கோர் கண்டெய்னர், அதுக்கு CSS ப்ராப்பர்ட்டி எழுதுவோம். இதோட டிஸ்பிளே வந்து சரி இது இருக்கட்டும். இது வந்து உள்ள கண்டென்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அப்பனாதான் வந்து உங்களுக்கு இன்னும் இது வந்து நல்லா அந்த சேஞ்சஸ் நடக்கிறது இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக சொல்றேன். ஸோ அதனால இப்போ டேரக்டா ஸ்கிரிப்டுக்கு போயிடுவோம். ஸ்கிரிப்டுக்கு எழுத போறோம். ஸோ ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த விண்டோல என்ன ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போறேன் அப்படிங்கறத கொடுக்கணும். இங்க நான் என்ன ஈவெண்ட் சொன்னேன் உங்களுக்கு, லோட் ஈவெண்ட் சொன்னேன். ஸோ லோட் ஈவெண்ட் கமா அடுத்து ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஏரோ ஃபங்க்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பேஜஸ் லோட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கறத நான் இதுக்குள்ள எழுத போறேன். சரியா? பேஜ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வெதர். ஸோ இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வெதருக்கு டைரக்டா இங்க லோட் ஆகுது பாத்தீங்களா, இதெல்லாம் கரெக்டான வெதர். ஸோ இது எப்படி லோட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். ஸோ இப்ப இதுக்கு ஃப்ரீயா நீங்க வெதர் ஏபிஐ வாங்குறதுக்கு, இது ஏபிஐ மூலமா ரன் ஆகக்கூடியது. ஸோ ஃப்ரீயா வாங்குறதுக்கு openweathermap.org/API அப்படின்னு ஒரு ஏபிஐ இருக்கு. ஸோ இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ஒரு நிமிஷம் இதுல நீங்க சைன்இன் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்ப இதுல எக்ஸாம்பிளுக்கு இங்க ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா கிரியேட் அ நியூ அக்கௌண்ட் கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆல்ரெடி அது வந்து சைன்இன்ல வச்சிருக்கேன். ஸோ அதை நான் கொடுத்துக்கலாம். என்கிட்ட அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு. ஸோ இதுல போனதுக்கு அப்புறமா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல வந்து மை ஏபிஐ கீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னு கேட்டிருக்கோம். ஸோ அந்த மெனுவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல உங்களுடைய ஏபிஐ கீஸ் வந்து இங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க ஏபிஐ கீக்கு நேம் கொடுத்துட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஐ கீ ஜென்ரேட் ஆயிரும். அந்த கீயை நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ கீல வந்து அவங்க என்ன காமிக்கிறாங்களோ 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து உங்களுடைய வெதர் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு மீறி வேணா நீங்க பே பண்ணி தான் வாங்கணும். ஸோ ஃப்ரீயா இப்போ ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏபிஐ கீ, இந்த ஏபிஐ கீயை தான் நம்ம கோடிங்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எப்படி ஓப்பன் வெதர் ஏபிஐல எப்படி ஃப்ரீயா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இருக்கிறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்ப ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏபிஐ அண்டர்ஸ்கோர் கீன்னு கூட வச்சுக்குவோம். ஸோ நான் இந்த இடத்துல என்னோட ஏபிஐ கீ என்னவோ அதை நான் இங்க மென்ஷன் பண்ண போறேன். அந்த கீயை இங்க மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. ஸோ நான் என்னோட ஏபிஐ கீயை நான் மென்ஷன் பண்ண போறேன். அண்ட் தென் நான் எந்தெந்த சிட்டிக்கு நான் மென்ஷன் பார்க்க போறேன் அப்படிங்கறதையும் நான் இங்க ஒரு வேரியபிள் அரே வேரியபிள்ல நான் கொடுத்துட்றேன். ஸோ கான்ஸ்டன்ட் போட்டு சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி அந்த சிட்டிஸ் ஒரு அரே. ஸோ இதுல என்னுடைய சிட்டிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். இங்க நமக்கு என்னென்ன சிட்டிஸ்க்கு பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்தந்த சிட்டிஸ்க்கு நான் இங்க கொடுத்துக்கலாம். எத்தனை சிட்டிஸ் கொடுக்குறோமோ அத்தனை சிட்டிஸ்க்கு வந்து இங்க வியூ ஆகும். சிட்டிஸ் நேம் கரெக்டா கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எந்தெந்த சிட்டிஸ்ங்கிறத நான் பார்த்துட்டேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அகைன் ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு வந்து கண்டெய்னர் நேம் வச்சுக்குவோம். ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் இந்த டிவ்வை நம்ம கெட் பண்றோம். இந்த டிவ் எலமெண்ட்டை நான் கெட் பண்றேன். ஸோ இங்க வந்து அதை என்ன ஐடி வச்சிருக்கேன், வெதர் அண்டர்ஸ்கோர் கண்டெய்னர்னு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ஓகே, இந்த எலமெண்ட்டை நான் கெட் பண்ணிட்டேன்.
இதோட பர்பஸ் முடிஞ்சது. ஓகே, இப்போ நான் வந்து அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ ஏபிஐ கீஸ் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன், அதை மென்ஷன் பண்ணிட்டேன், சிட்டிஸ் என்னென்ன சிட்டிஸ்க்குன்னு போட்டேன், கண்டெய்னரையும் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு சிட்டிக்கும் டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா பாசிபிள் கலெக்ஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் போத் எல்லா ரிசல்ட்ஸையும் கலெக்டடா கொண்டு வரதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட அரே நேம் வந்து இங்க சிட்டிஸ். ஸோ இந்த சிட்டிஸ்ல டாட் மேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சிட்டிஸ் டாட் மேப். இந்த மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இப்ப நம்ம இங்க அரேயா வச்சிருக்கோமா, மொத்தம் இந்த அரேக்குள்ள 6 வேல்யூஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு வேல்யூவை இட்ரேட் பண்றதுக்காக இந்த மேப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஓகேவா? இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சிட்டின்னு புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ல நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, fetch அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த fetchங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த API URL நான் மென்ஷன் பண்றேன். சரியா? அந்த URL என்னன்னா, இந்த இடத்துல எப்படி அந்த URL மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன் பாருங்க. https://api. ஸோ இங்கே பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். கியூங்கிறது பேராமீட்டர். ஸோ இந்த கியூல தான் என்ன பேராமீட்டர் கொடுக்கணும்னா, நம்ம சிட்டியோட இது சிட்டிஸ். அப்போ இங்கே சிட்டிஸ்ங்கிறது அரே, ஒவ்வொரு சிட்டியும் லோட் பண்ணி சிட்டிங்கிறது. அப்போ இந்த சிட்டிக்குள்ள அட் அ டைம் வந்து ஒரு சிட்டி தான் லோட் ஆயிருக்கும். ஸோ அதை இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே நேரத்தில் ஆம்பர்சண்ட் இதை வந்து சிங்கிள் கோட்ஸ்ல கொடுக்காம, இது இந்த எஸ்கேப் கேரக்டர் ஒன்று இருக்கும், அந்த கேரக்டர்ல கொடுக்கணும். ஓகே, சிட்டி, அதுக்கப்புறம் யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸ் என்னது அப்படின்னா செல்சியஸா அப்படிங்கிறது, எதுக்கு மெட்ரிக்னு போட்டோம்னா செல்சியஸ் அப்படின்னு அர்த்தம். செல்சியஸ்ல டெம்பரேச்சர் வர்றதுக்காக இது கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஆப் ஐடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேராமீட்டர்லாம் நம்ம மாற்றக்கூடாது, ஏன்னா இது வந்து யூஆர்எல்ல இருக்கக்கூடியது டிஃபால்ட். ஈக்குவல் டு இந்த இடத்துல தான் நம்மளுடைய ஏபிஐ கீயை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் ஏபிஐ கீ எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன்னா ஏபிஐ அண்டர்ஸ்கோர் கீ. அப்ப இந்த வேரியபிள் நேமை இங்க கொடுத்துடணும். இந்த இடம் வந்து நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபெட்ச் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்ணணுங்கிறத தென்னுங்கிறதுல கொடுக்கணும். ஸோ ஃபெட்ச் ஆனதுக்கு அப்புறமா இதுல என்ன கொடுக்கணும் அப்படின்னா, ரிசல்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நான் என்ன ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா, அந்த ரெஸ்பான்ஸ் வரும். அந்த ரெஸ்பான்ஸை ஜேசன் ஃபார்மேட்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி தான் கொண்டு வரணும். ஏன்னா டைரக்டா அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டா கொடுத்துரும். அது வந்து டைரக்டா என்ன கொடுக்கும்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஆனா எப்படி கொடுக்கும் அப்படின்னா அதாவது நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆப்ஜெக்டா கொடுத்துரும். அதனால அதை ஜேசனுக்கு நம்ம மாத்தி அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்றோம். சப்போஸ் கேட்ச் போடுவோங்க, ரெஸ்பான்ஸ் கரெக்டா இல்ல அப்படின்னா இந்த இடத்துல எரர் வரணும். ஸோ அதுக்காக இந்த கேட்ச் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். சரியா? ஸோ அப்ப இந்த எரர்ல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, எரர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து ட்ரூ ஆயிரணும், கமா அந்த சிட்டி அப்படி எந்த சிட்டிக்கு வரலையோ, எந்த சிட்டிக்கு லோட் ஆகலையோ அந்த சிட்டிக்கு எரர்னு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது இஃப் தென் மாதிரி ஃபெட்ச்ல கரெக்டா ரெஸ்பான்ஸ் வந்துருச்சுன்னா, ஃபெட்ச் பண்ணிருச்சு அப்படின்னா தென் ரெஸ்பான்ஸ் வந்து ஜேசன் ஃபார்மேட் கன்வெர்ட் ஆயிரும். அப்படி இல்ல அப்படின்னா ஃபெட்ச் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம், நெட்வொர்க் இஷ்யூ ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா கேட்ச்ல எரர் மெசேஜா டிஸ்பிளே ஆயிரும். அந்த எரர் வந்து ட்ரூ ஆயிரும். ஸோ அப்ப அந்த எரர் வந்து ட்ரூ ஆகி எனேபிள் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்ப இது வந்து மொத்தமா எல்லா சிட்டிஸையும் லோட் பண்ணி கொண்டு வந்துடும் இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ சப்போஸ் இதுல லோட் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல தென் அப்படின்றதுல என்னன்னா ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அதுல ஆரோ ஃபங்க்ஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஓகே
சோ அப்ப இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம அந்த கண்டெய்னர் ஸ்டோர் பண்ண பாத்தீங்களா, அந்த கண்டெய்னர் டாட் இன்னர் HTML இத வந்து எம்டி ஆக்கி விடுறேன். அதோட இதுக்குள்ள ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, சப்போஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அது எல்லாமே எம்டியா இருக்கும், பழைய என்ட்ரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடும். அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்ஸ ஸ்டோர் ஆயிருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடியதுல இட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எதை வச்சு? ஃபார் ஈச்ச வச்சு இட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதுல டேட்டாங்கிறது வேரியபிள், அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போறேன் வித் a functionality of arrow function. ஓகேவா? சோ அப்ப இதுல தான் நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள்குள்ள நான் புதுசா ஒரு எலமெண்ட், சோ w underscore கார்டுன்னு வச்சுக்கலாம், வெதர் கார்டு. அந்த கார்டுனா என்னதுன்னா ஒண்ணும் இல்ல, இங்க காமிக்குது பாத்தீங்களா சின்ன சின்னதா இந்த பாக்ஸ், இந்த பாக்ஸஸ் தான் கார்டு. ஆக்சுவலா இந்த பாக்ஸ் தான் கார்டு, இது ஒரு கார்டு, இது ஒரு கார்டு. அதை கிரியேட் பண்ண போறேன். சோ அதுக்காக நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலமெண்ட், கிரியேட் எலமெண்ட்ல என்ன எலமெண்ட் கிரியேட் பண்ண போறேன்னா div அப்படிங்கிற எலமெண்ட்டை கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா அந்த கிரியேட் பண்ற வேரியபிள், அந்த எலமெண்ட் எதுல ஸ்டோர் பண்ணேன்? w கார்டுல. அதுல அதோட கிளாஸ் நேம் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கிளாஸ் நேம் வந்து நம்ம வச்சுக்கிறது தான், which is equal to weather underscore card ன்னு கூட வச்சுக்கோம். ஓகேவா? அதோட கிளாஸ் நேம் வச்சுட்டேன். சரியா? சோ அப்ப இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இஃப் செக் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்ப என்னன்னா, இந்த டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த டேட்டால தான் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்கும். அப்ப இந்த டேட்டால எரரா வந்துச்சுனாவோ அல்லது டேட்டாவோட COD அப்படின்னு, CODனா என்னதுன்னா கோடு, ரெஸ்பான்ஸ் கோடுன்னு அர்த்தம். அது நாட் ஈக்குவல் டு 200 இருந்துச்சு அப்படின்னா, 200 அப்படிங்கிறது என்னன்னா API-யோட சக்சஸ் ரெஸ்பான்ஸ் கோடு தான் 200. சோ அப்ப 200 தவிர வேற 400, 403 இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு கோடு வந்துச்சு அப்படின்னா, அந்த கோடோட அர்த்தம் என்னன்னா இட்ஸ் a ஃபெயிலியர் கோடு. சக்சஸ் கோடு வந்து 200. அப்ப சக்சஸ் கோட் 200 வரல அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எரர் மெசேஜ் நான் டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? சோ அதை எதுல டிஸ்ப்ளே பண்ணணும்னா, நான் ஒரு கார்டு கிரியேட் பண்ணேன்னா அந்த கார்டோட இன்னர் HTML ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு h2 டேக். சரியா? அந்த h2 டேக்ல நான் என்ன பண்றேன், டேட்டா வந்து எப்படி இருக்கும்னா JSON ஃபார்மேட்ல இருக்கும். அதுல சிட்டிங்கிற வேல்யூ, டேட்டால சிட்டிங்கிற வேல்யூ இதெல்லாம் அந்த API ல இருக்கும். ஓகேவா? சோ அதுல நான் என்ன கொடுத்துறேன் அப்படின்னா, எரர் மெசேஜ் வந்து unknown because it doesn't returns with a success code. 200 ஓட ரிட்டர்ன் ஆகல, அதனால இந்த வேலை பாக்குறோம். சரியா? சோ அகைன் வந்து இத h2 போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு, அதே இது பேராகிராஃப் டேக்ல எரர் லோடிங் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் டிஸ்ப்ளே பண்ணணும்ல, அது வித் ஐகானோட டிஸ்ப்ளே பண்றதுக்காக /u யூனிகோட் ஐகான் நான் போட போறேன் 274C. இது வந்து அந்த கிராஸ் சிம்பிளுக்காக. சோ இப்ப இதுல வந்து எரர் இன் லோடிங் அப்படின்னு போட்டுருவோம். எரர் இன் லோடிங் அப்படின்னு போட்டுட்டு இந்த பேராகிராஃப் டேகை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஓவர். ஓகேவா? சோ ஓகே, இப்ப இதுல எல்ஸ் பார்ட், சப்போஸ் சக்சஸ்ஃபுல்லா வந்துருச்சுன்னா அடுத்து எழுதுறோம். சக்சஸ்ஃபுல்லா இருந்துருச்சுன்னா இதே அந்த கார்டுல அதோட இன்னர் HTML ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது மாதிரியே ஓகே h2 அப்படிங்கிற டேக்ல இது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எழுதணும். எல்லா டேட்டாவையும் இங்க பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்ப என்னதுன்னா டேட்டா டாட் ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணிடுறோம்னா நேம். இதுல வந்து அது என்ன நேம்னு ஒன்று, எந்த ஊருன்னு வந்துடும். ஓகேவா? அண்ட் தென் h2 டேகை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து பேராகிராஃப் டேக் ஓபன் பண்றோம். அதுல ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேக் வச்சுக்குவோம். இதுல வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி தெரியணும், டெம்பரேச்சர் என்னன்னா அதாவது லேபிளோட நம்ம போடுறோம், அதுக்காக அப்படி போட்டுக்கிறோம். என்ன டேட்டா வரணும், சாரி டேட்டா டாட் மெயின், சாரி
main dot temp. Okay, see, sorry slash paragraph tag close பண்ணுறேன். ஓகே, இதே மாதிரி இன்னொரு paragraph tag. அந்த paragraph tagல அகைன் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா strong அப்படிங்கிற tag. இந்த strong tagல அதனுடைய கண்டிஷன் என்ன இருக்கு, cloudyயா இல்ல sunnyயா அந்த மாதிரி எல்லாமே சொல்றது. strong அப்படிங்கிற tag க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல data dot weather of 0 dot அதனோட description. ஓகே, ஸோ போட்டுட்டு பேராகிராஃப் டேகை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதை போட்டு செமிகோலன். ஓகே, ஸோ இப்போ எல்ஸ் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை எல்ஸ் பார்ட் முடியவும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கண்டெய்னர்ல அதை சேர்க்கிறேன். ஸோ அப்போ கண்டெய்னர் டாட் அப் அண்ட் சைல்டு அப்படிங்கிற இந்த மெத்தடை வச்சு என்னதை சேர்க்கிறோம், w_card அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, இதை இங்க அப்பன் பண்ணிடுறோம். இதோட வேலை இங்க முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க பாருங்களேன், இப்போ வந்துருச்சா, தட்ஸ் இட். ஸோ அந்த இதுக்கு என்ன டெம்பரேச்சர் என்ன இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ டிசைன் பண்ணோம்னா உங்களுக்கு நீட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை டிசைன் பண்ணலாமா? இதை டிசைன் பண்றதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வாங்க. இப்போ இந்த வெதர் கண்டெய்னரை பாருங்க. வெதர் கண்டெய்னர் அப்படிங்கிறத விட முதல் கார்டை டிசைன் பண்ணிடலாம். ஸோ அப்போ கார்டு வந்து weather_cardங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸுக்கு பேக்ரவுண்டு வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒயிட் அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஓகே, பார்த்தீங்களா பேக்ரவுண்ட் ஒயிட் வந்துருச்சா? சரி, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ஒயிட்னு கொடுத்ததுக்கு அப்புறமா அதனுடைய டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்னு கொடுத்துக்குவோம். ஓகே, இப்போ டிஃபரன்ஸ் நடக்கிறது தெரியும். ஸோ இந்த லோட் ஈவெண்ட்டுக்கான அர்த்தமும் புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், அது கொஞ்ச நேரம் டிலே ஆகிட்டு இருக்குதா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா எல்லா HTML CSS எல்லாம் லோட் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரிப்ட் வெதர் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம், நீட்டா தெரியும். அண்ட் தென் இதுக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் ஒரு 12 பிக்சல் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்குரிய வித் செட் பண்ணலாம். இதை நம்ம டிசைன் பண்றதுதான், உங்களுக்கு ஏற்ற கன்வீனியன்ட்டுக்கு நீ டிசைன் பண்ணிக்கலாம். வித்து ஒன்று கொடுக்கலாம். ஸோ இப்போ வித்து கொடுத்தோன்னே பார்த்தீங்களா நீட் ஆயிருச்சா? ஸோ இப்போ இதுல பாக்ஸ் ஷேடோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த வெதரோட கண்டெய்னர் இப்போ பாருங்களேன், இங்க இருக்கிறதுக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. அதை எப்படி பண்றதுங்கிறத தான் இப்போ பார்க்க போறோம். ஸோ இந்த வெதர் கண்டெய்னர்ல இதோட டிஸ்பிளே எப்படி எழுத போறோம் அப்படின்னா ஃபிளெக்ஸ் டிஸ்பிளேவா எழுத போறோம். ஓகேவா? பாத்தீங்களா ஃபிளெக்ஸ் டிஸ்பிளே மாறிடுச்சா? ஸோ இந்த ஃபிளெக்ஸ் டிஸ்பிளேல அதோட கண்டென்ட் எல்லாம் எப்படி வேணும் அப்படின்னா சென்டரா ஜஸ்டிஃபை ஆகணும். அதோட கண்டென்ட் எல்லாம் சென்டர் ஜஸ்டிஃபைல இருக்கணும். அதே மாதிரி ஃபிளெக்ஸ் ரேப் கொடுத்துக்குவோம். அதாவது அந்த பாக்ஸுக்குள்ளேயே அது கண்டென்ட் லாங்கா வந்துச்சுன்னா அதை ரேப் பண்ணிக்கும். இங்க வந்துருச்சா? ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் இடையில ஒரு கேப் வேணும். ஸோ கேப் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்தோம்னா அந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கு இடையில ஒரு கேப் கொடுக்கணும். நீட்டா டிசைன் தெரியுதா? எதுக்கு ஃபிளெக்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ இதுல ஒரு மார்ஜின் இது வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அவசியம் இல்லை, எனக்கு இது தேவைப்படுது, கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சரி, ஸோ அப்போ இப்போ நீட்டா டிசைன் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாக்ஸுக்கு ஒரு ஷேடோ மாதிரி நம்ம கிரியேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாக்ஸ் ஷேடோ வந்து ஒரு 0 பிக்சல் அண்ட் தென் 4 இல்லை 10 வச்சுக்கலாம். 10 பிக்சல் 10 பிக்சல் 12 பிக்சல் RGBA 0.4. ஓகே, இப்போ எல்லா பாக்ஸுக்கும் பின்னாடி ஒரு ஷேடோ மாதிரி ஒரு லேயர் தெரியும். சரியா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் இதுல வேற எதுவும் நீங்க போடணும்னாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் விட்டுக்கலாம். டிசைன்ஸ் வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அப்போ லோட் ஈவெண்ட்னா என்னன்னு தெரியுதா? ஸோ இது லோட் ஆகும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கிறது தெரியும். இந்த அப்படி அந்த டைம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த டைம் என்ன பண்ணும் அப்படின்னா HTML CSS இமேஜஸ் மற்ற எல்லாத்தையுமே லோட் பண்ணி கொண்டு வரும். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலரா வெதர் ஸ்கிரிப்டை ரன் பண்ணும். ஸோ இப்போ இதுல பாருங்களேன், ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்ட் கொடுத்து இதை நம்ம ஓப்பன் ஆக கூட வச்சுக்கோம். இதுல வந்து
கன்சோல் அப்படிங்கிறதுல போறதுக்கு முன்னாடி நெட்வொர்க் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இதுல நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இப்போ இதுல நெட்வொர்க் அப்படிங்கிற இந்த எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த நெட்வொர்க்ல இப்போ இதை வச்சுக்கிட்டு இதுல பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா கீழே கவனிச்சிங்களா லோட் ஆகுதா? நாம கொடுத்த சிட்டி, யூனிட்ஸ், அந்த ஏபிஐ கீ எல்லாம் வரும். இப்போ இதுல ஏதாவது ஒரு சிட்டியை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க உங்களுக்கு டிஃபரன்ஸை காமிக்கிறேன். ஸோ இங்க ஒரு ஃபார்மட் வந்திருக்கா? நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க இந்த வேல்யூஸ், அதாவது இங்க நான் கொடுக்கும் போது நிறைய வேல்யூஸ் கொடுத்தேன் எங்களுக்குள்ள அப்படின்னா இப்ப ஓகே, இந்த டேட்டா டாட் சிட்டி அண்ட் தென் டேட்டா டாட் நேம், அதுக்கப்புறமா டேட்டா டாட் மெயின் டாட் டெம்ப் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருப்பேன்ல. ஸோ இந்த மெயின் டெம்ப் இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து குழப்பமா இருந்திருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல மெயின் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை வச்சு அதுக்குள்ள டெம்பரேச்சர் வேல்யூ எடுக்கிறோம். புரியுதா? ஸோ அதுதான் இதனுடைய அர்த்தம். இப்போ டேட்டா டாட் இப்போ மெயின் கிளவுட்ஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் உள்ள வரக்கூடியது. இதுதான் ஜேசன் ஃபார்மட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல நான் வெதர் ஆஃப், இந்த வெதர்லாம் எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்பீங்க. இந்த இது எல்லாமே இந்த ஏபிஐக்குள்ள தான் இருக்கும். பாத்தீங்களா, இந்த வெதர் ஆஃப் 0 டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த டிஸ்கிரிப்ஷன் ஓவர் காஸ்ட் கிளவுட்ஸ். ஸோ அப்படிதான் இது வேல்யூவை எடுத்துட்டு வரும். இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த ஏபிஐயோட ஜேசன் ஃபார்மட்ல இருக்கும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இங்க இதான் ஜேசன் ஃபார்மட் சொல்லுவாங்க. இந்த ரெஸ்பான்சஸை நீங்க இப்படி பாத்துக்கலாம், வியூ பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு லோடு ஈவெண்ட்டை வச்சு ஏபிஐ ஃப்ரீ ஏபிஐ கீயை வச்சு ஒரு வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்ளிகேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி பண்ணணுங்கிற ஈஸி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.